நீங்க உங்களுக்கும் கானாவுக்கான பிரச்சனை வந்து நெறைய மக்கள் பார்த்துருக்காங்க, பிக் பாஸ் வாயில் மூலியமா. இன்னொன்னு புகழ் பத்தி ஜென்ரலா மக்களுக்கு என்னன்னா, நல்லா காமெடி பண்றாரு, விஜய் டிவில இருக்காரு, படங்கள் நடிக்கிறாரு. மாக்காப்பும் அதேதான். இவங்க இப்போ கானா வினோத் பத்தி நாங்க பார்த்துறதுனால, ஆப்வியஸா உங்களுக்கு 2 பேருக்கு ஆகாதனால எங்களுக்கு தெரியுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் இவங்க 2 பேரும் நல்ல ஃபேஸ்ல இருந்திருக்காங்க. சடனா அப்படி இல்ல சார். புகழுக்கு வந்து நல்ல வயசுல இருக்கிறவங்க இப்படி அடிக்க வரமா அவன் என்ன கெட்ட வார்த்தை பேசுவான் தெரியுங்களா? ஓஹோ! காணாம வினோத்த ஆரம்பிச்சு வச்சான். இவங்க வெறித்தனமா அவனோட பொறாம வக்ரம் அதுல தெரியுது சார். அதுவரைக்கும் ஏன் அமைதியா இருந்தாங்க. இந்த பிரச்சனை ஆ வரும்போது அவங்க வெளிய இல்ல பர்ஸ்ட் அவுட் ஊட ஆயிட்டாங்க. நடிப்பு அரக்கன்னோனே ஒரு வார்த்தைய போட்டாப்படி புகழு. நான் சொன்னேன், என்ன அழிக்க நினைச்சவங்க நெறைய பேர் இல்லாம போனாங்க. நானும் அதுக்கு ஒரு பதிலடி குடுத்தேன். ஆனா அப்புறம் அமைதியா இருந்தாப்படி. வக்ரம் உள்ளுக்குள்ள இருக்கு சார். சார் நீங்க சொன்ன மாரி புகழுக்கு எனக்கு சண்டை இவ்ளோ கானாவனத்துக்காக இவ்ளோ வெறி வருமா ஒரு ஆளுக்கு? கானாவனத்த பேசுனதுக்கு இவங்களுக்கு இவ்ளோ வெறி வர்றதுக்கு ஒண்ணும் இது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி புகழும் கானாவனத்தும் க்ளோஸா இருந்து நான் ஒரு வீடியோ கூட பார்த்ததில்ல. சோசியல் மீடியா பேஜஸ்லாம் எடுத்து பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. என்னைய அட்டாக் பண்ணும். அதுக்கு அப்படியே குரூப் ஒண்ணு சார். அவங்க பிளான் சக்சஸ் ஆயி போச்சு சார். இதுதான் உண்மை. கானாவனத்துனாலயும், புகழ்னாலயும், மாக்காப்பனால தான் இன்னைக்கு என்னோட சார் கடவுள் இருக்கார் சார். ஒருத்தவங்க வாய்ப்ப பிடிங்கி ஒருத்தவங்க பெரிய ஆளா வர முடியாது. எனக்கு வந்தது இயற்கை. கானாவனத்து வெளியில ஆரம்பிச்சாரு. பிக் பாஸ் ஹவுஸ்ல என்ன பின்னாடி விரட்டி கிண்டல் பண்றனால அதுவுமே அப்ப நான் சொன்னேன் பேக் பப்ளிசிட்டி. இப்ப மக்கள் மத்தியில அதுதான் எல்லாரும் இதுதான் சொன்னாங்க. கானாவனத்துக்கு ரவுடிகளோட சவகாசம். இவங்க கதைய பத்தி சென்னையில இருக்கவங்க பிட்டு வைக்கிறாங்க சார். ஓகேங்களா? புகழ் நீங்க நெனைக்கிற மாரி ஆல்ரெடி என்ட்ட சொன்னப்பயே பேடா தான் சொன்னாங்க. ஒயின் ஷாப்ல தண்ணி அடிச்சுட்டு காசு குடுக்க மாட்டேன்னு அடி வாங்கி 2000 வெள்ளி மலேசியால கேட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில விஷயங்கள் சொன்னாங்க. அது அவங்க பெர்சனல். அது என்னோட போட்டும். அவங்க ஆமா சொல்லிக்க வேணாம். ஓகேங்களா? நீங்க நெனைக்கிற மாரி நல்ல ஃபேஸ்லாம் அப்படி நல்லா இருந்திருந்தா சார் எனக்கு டெவலப் ஆன ஒரே காரணம் என்னோட இண்டிவிஜுவல் கேரக்டர். புகழு, மாக்காப்பா போய் விளம்பரம் பண்ணி சாப்பிடுறவன் நான் கிடையாது. முதல்ல மாக்காப்பா ஒரு ஆபாச ஆங்கர். அசிங்கமா பேசுற டபுள் மீனிங் ஆங்கர்னா அது மாக்காப்பாவுக்கு பொருந்தும். அவன் ஒண்ணும் திறமை இருந்தா எங்கேயோ போயிருப்பான் சார்.